ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரௌசரில் எப்படி பாஸ்வேர்டு சேவ் பண்ணுறது, அதுலேருந்து பாஸ்வேர்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது, நம்ம ஏதாச்சும் வெப்சைட்டு ப்ரௌசர் வழியாக லாகின் பண்ணோன்னா அந்த பாஸ்வேர்டு எப்படி இதில் சேவ் ஆகுது, அந்த பாஸ்வேர்டு எப்படி பார்க்கறது, இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ் போயிட்டு பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் எந்த பாஸ்வேர்டும் வெப்சைட்டில் போய் எந்த வெப்சைட்டும் லாகின் பண்ணல, பாஸ்வேர்டும் நான் சேவ் பண்ணல. ஸோ அதனால் இங்கே நோ பாஸ்வேர்டு சேவ்டுன்னு வருது. ஸோ இப்போ நான் வந்து ஜிமெயில் போகிறேன். இப்போ இங்கே என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, சேவ் பாஸ்வேர்ட் ஃபார் google.comனு வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா இந்த பாஸ்வேர்டு வந்து ப்ரௌசரில் சேவ் ஆகிடும். நாட் நவுன்னு கொடுத்தோம்னா இந்த பாஸ்வேர்டு சேவ் ஆகாது. இப்போ நான் வந்து சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ ப்ரௌசரில் போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்ம போன ஜிமெயிலில் வெப்சைட் அட்ரஸ் என்ன அட்ரஸ் போனோமோ அதில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இதில் சேவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம எதனா ஒரு ஜாப் போர்ட்டலோ எதனா ஒரு இம்பார்ட்டன்ட் வெப்சைட்டுக்கு போயிருக்கோம், அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஒரு 6 months இல்லை 1 year அப்புறம் நம்மளுக்கு அந்த வெப்சைட் தேவைப்பட்டது அப்படின்னா அதில் இருக்கிற அக்கௌண்ட் நம்மளுக்கு வேணும், என்ன அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இங்கே போயிட்டு நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு சேவ் ஆகிருக்கும், ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இது அட்வான்டேஜ். இதுலேயே டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சிஸ்டம் லாகின் பண்ணி வச்சுருக்கப்போ வேறு யாராச்சும் லாகின் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ நம்மளுக்கு தெரியாமல் இந்த பாஸ்வேர்டை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக வழியாயிடும். ஸோ இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஸோ இது எந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறன்றதை பொறுத்து தான் இருக்குது. டெக்னாலஜி எப்பவுமே அப்படி தானே. அதனால் மேக்ஸிமம் என்னோட அட்வைஸ் என்னன்னா, பாஸ்வேர்டை நீங்கள் லாகின் பண்ணும்போது எந்த பாஸ்வேர்டும் சேவ் பண்ணாதீங்க, அதான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் அப்படி சேவ் பண்ணாலும் இங்கே நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாஸ்வேர்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.